தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு ஆதரவு தருமாறு மெட்ரோ பயணிகளிடம் முதலமைச்சர் வேண்டுகோள். சென்னையின் நிலுவையில் உள்ள மெட்ரோ ரயில் பயணிகளை விரைவில் முடிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மெட்ரோ விரிவாக்க பணிகள் எல்லாம் நிறைவுறும் போது இந்தியாவிலேயே மெட்ரோ வழியாக அதிக தூரத்தை இணைக்கும் நகரங்களுள் ஒன்றாக சென்னை விளங்கும் என பெருமிதம். காரைக்குடிக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்ற தவேக தலைவர் விஜயின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திடீர் சோதனை. முதன்முறையாக விஜயின் பிரச்சார வாகனத்தில் சோதனை நடத்தப்பட்டதால் லேசான பரபரப்பு. மதுரையில் இருந்து காரைக்குடி நோக்கி செல்லும் விஜயின் வாகனத்தை பின்தொடரும் ரசிகர்கள். வண்டியூர் டோல்கேட்டில் விஜயின் வாகனம் மீது ஏற முயன்றவரை மிதித்து தள்ளிய பவுன்சர். தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தால் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் மூடல். பேருந்துகள் அனைத்தும் பழைய பேருந்து நிலையத்தில் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் அவதி. உண்மையான காங்கிரஸ் தவேகவுடன் இல்லை, மக்களை முட்டாளாக்க பார்க்கிறார் தவேக தலைவர் விஜய் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் குற்றச்சாட்டு. சினிமாவில் பேசும் வசனங்கள் எல்லாம் அரசியலில் ஈடுபடாது என்றும் விமர்சனம். Maybe some other Congress here. Congress means Mupnar Congress is there now. TMC that may be with him. Not original Congress. Original Congress is Indian National Congress. No one is there with him. He is just fooling the people. Like film, you can't fool people. In film they make stunt dialogue and all. That dialogues will not work out in politics. Politics has its own history and it is own. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு. தமது சொந்த தொகுதியான சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் படித்தவன் படிக்காதவன் என அனைவருக்கும் சொந்த ஊரிலேயே அரசு வேலை. தற்சார்பு பொருளாதாரத்தை வேளாண்மையால் தான் உருவாக்க முடியும் என பரப்புரையில் சீமான் பேச்சு. மூன்றாம் தர பேச்சாளர் போல எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் என தமிழச்சி தங்கபாண்டியன் சாடல். பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை அதிமுகவினர் செயல் திட்டமாக வைத்திருப்பதாகவும் காட்டம். மீறி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க. ஒரு மூன்றாம் தர பேச்சாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு மூன்றாம் தர பேச்சாளருங்கிற அளவுக்கு அதை பேசுகிறாரு. இப்போ வன்மையாக கண்டிப்போம். நிச்சயமாக இந்த அவதூறு குறித்து நாங்கள் சட்டபூர்வமான தோல்வி பயத்தில் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் தரம் தாழ்ந்து பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. கனிமொழி குறித்து விமர்சனத்ததற்கு திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு கண்டனம். தோல்வியின் பயத்தின் உச்சத்துக்கே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாங்க. நமக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் 2வது இடம் கூட கிடைக்காது, 3வது இடத்துக்கு போய்விடுவோங்கிற அந்த பயமின் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து பேசுகிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக தேசிய பெண்கள் ஆணையத்தில் இருந்து குஷ்பு என்ன செய்தார்? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பேட்டியளித்த திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு கேள்வி.
மணிப்பூர் இஷ்யூவில் வாய மூடிட்டு தானே இருந்தாங்க. மீடியா போய் அவங்கள கேட்கும்போது கூட ஒரு வார்த்தை அவங்களால பேச முடியல. அதே கட்சியில் அங்கம் வகிக்கின்ற குஷ்பு, இத்தனைக்கும் அங்கே வந்து நேஷனல் விமன் கமிஷன்ல மெம்பரா அப்படி இருந்தே அவங்களால மணிப்பூர் இஷ்யூக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதனால இது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. நிச்சயமாக இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் என்பதே இல்லை என போடி தொகுதி திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கொரோனா காலத்தில் நோயாளிகளை நேரடியாக சந்திக்கக்கூட துணிச்சல் இல்லாத 10 தோல்வி பழனிசாமி இந்த தேர்தலில் 11வது படுதோல்வியை சந்திப்பார் என்றும் காட்டம். என்னமோ இவர் எதுவும் திறமையாக செயல்பட்டது மாதிரி பிதற்றி கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த லோகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னார். கடலூரில் நாளை தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதால் துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுப்பு. தேர்தல் விதிமுறைகளின்படி முதலில் விண்ணப்பித்தவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேதியை மாற்றுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். துணை முதல்வர் உதயநிதி கடலூரில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் 12ஆம் தேதிக்கு மாற்றம். விஜய் பிரச்சாரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதால் நாளை மறுநாள் தேர்தல் பரப்புரை. ஜனநாயகன் முழு படமும் இணையதளத்தில் வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சி. படத்தின் 5 நிமிட காட்சிகள் நேற்று இணையத்தில் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது 3 மணி நேர படமும் முழுதாக வெளியானதால் பரபரப்பு. விஜயின் ஜனநாயகன் படத்தை பகிர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என படக்குழு எச்சரிக்கை. படத்தின் ஒவ்வொரு காட்சியும் ஒருவரின் கனவை தாங்கி வருகிறது. ஆகவே வெளியீட்டுக்கு முன்பாக லீக் செய்வது வேதனையை அளிப்பதாக ஜனநாயகன் படத்தின் இயக்குனர் H. வினோத் வேண்டுகோள். உதகையில் பரப்புரைக்கு சென்ற பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ஹெலிகாப்டரில் சோதனை. அண்ணாமலையை வரவேற்க வந்தவர்களின் வாகனங்களையும் சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை. கடலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் MC சம்பத் வினோதமான முறையில் வாக்கு சேகரிப்பு. டீ கடை ஒன்றில் டீ போட்டு கொடுத்து அதை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து ஓட்டு கேட்ட MC சம்பத். திருச்சி கிழக்கு தொகுதியில் தோசை சுட்டுக் கொடுத்து வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் மூதாட்டியிடம் ஆதரவாளர்களுடன் காலில் விழுந்து ஆதரவு திரட்டினார். சோழிங்கநல்லூர் அதிமுக வேட்பாளர் KP கந்தனுக்கு 10,000 சாக்லேட்டுகளை கொண்டு ராட்சச மாலை அணிவித்து அதிமுக தொண்டர்கள் ஆரவார வரவேற்பு. வழியெங்கும் வேட்பாளருக்கு பெண்கள் மலர் தூவி பூ மாலையால் குளிக்க வைத்த நிலையில் மூதாட்டி அதிமுக கொடியுடன் நடனமாடி உற்சாகம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் செல்வராஜை எதிர்த்து இளைஞர்கள் விசிலடித்து போராடியதால் பரபரப்பு. அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் வாக்கு சேகரிக்க மட்டும் வந்துவிட்டீர்களா என்ற கேள்வி எழுப்பியதால் பாதியிலேயே புறப்பட்ட வேட்பாளர். இந்த மக்கள் எத்தனை நாளைக்கு சார் நீங்க ஏமாத்தலாம் இருக்கீங்க? அத சொல்லுங்க. 5 வருஷத்துல என்ன பண்ணாரு? சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சார களம். காலை முதலே வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல ஜவுளி கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. தேர்தல் பணப்பட்டுவாடா தொடர்பான சோதனையா அல்லது வேறேதும் காரணமா என்பது இன்னும் தெரியவில்லை என தகவல்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ராகி பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாரான ராகி பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் அதிகரித்து 1,13,000 விற்பனை. கிராமுக்கு 125 ரூபாய் உயர்ந்து 14,125 விற்கப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5000 அதிகரித்து 1 கிலோ 2,65,000 விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் உயர்ந்து 265 விற்கப்படுகிறது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே போக்குவரத்து நெடுஞ்சாலையில் கம்பீரமாக நடந்து செல்லும் பாகுபலி யானை. இரவு நேரங்களில் யானை நடமாட்டத்தால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பீதி. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக சர்ச்சையில் சிக்கியவர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் உள்ளிட்ட எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பினார். மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மொரீஷியஸ் பிரதமர் ராம்கோலமுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு நல்லுறவு மற்றும் மேற்காசிய போர் நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை. ஈரானிலிருந்து அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் வழியாக 2170 இந்தியர்கள் வருகை. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து 85 விமானங்கள் இந்தியாவுக்கு இயக்கப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவிப்பு.